அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 25/8/2024 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி 9ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல். குறள் 217. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். தெளிவுரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடம் செல்வம் சேர்தல் என்பது எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று குடும்பத்தில் புதிய வரவு, குழந்தை பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்வியில் முன்னேற்றங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக உடம்பில் இருக்கும் காயங்கள், வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் நடக்கும். அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பது குறித்த பேச்சுவார்த்தையில் பெரியம்மா, சித்தப்பா இப்படி எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வீடு கட்டுவது குறித்தும் பேசி முடிவு எடுப்பீர்கள். ஆனாலும் உங்கள் சகோதரிக்குத்தான் சொத்து தொடர்பான மனக்கசப்பு இருக்கும். நீங்கள் தொழில் செய்ய மூலதனம் அப்பா உங்களுக்கு இன்று தருவார். பெற்றோர்கள் தங்கள் மகனை பற்றி கவலை கொள்வீர்கள். சேர்க்கை சரியில்லை, கொஞ்ச நாளாகவே தவறான பழக்க வழக்கம் இருக்கும் போல என்று மிகுந்த கவலை உங்களுக்கு. சிறிது விட்டுத்தான் பிடிக்க வேண்டும் தங்கள் குழந்தைகளை. சூழ்நிலைகள் அவ்வாறு தான் இருக்கிறது. கோச்சார கிரக நிலைகள். காதல் எண்ணம் இன்று அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம், சீட் பெல்ட் போட்டுக்கொள்வது மிகவும் அவசியம். அதுவும் மனைவியுடன் செல்லும் பொழுது ஜாக்கிரதை தேவை. விபத்து நடக்கவும் தலையில் அடிபடவும் வாய்ப்பு இருக்கிறது, கவனம். குழந்தைகள் நாட்டிய கலைகள் கற்றுக்கொள்ள புதியதாக வகுப்பில் சேர்த்து விடுவீர்கள். நீங்கள் காலம் தாழ்த்தி உண்ணும் பழக்கத்தை மாற்றியே ஆக வேண்டும். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நண்பருக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவியது இன்று அவர் அதை திருப்பி கொடுப்பார். உங்கள் குணம், செயல், வேலை பற்றி யாராவது உயர்வாக பேசினால் எதையும் விட்டு கொடுத்து விடுவீர்கள். ஆனால் இன்று நீங்கள் பண விஷயத்தை பார்த்து கையாள வேண்டும். பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் பொய்கள் சொல்ல வேண்டிய நிலை உண்டாகும். கர்ப்பிணி பெண்கள் வரும் 1 மாத காலத்திற்கு கால நேரத்திற்கு சரியாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். மறதி ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய காலம் உலக அளவில் குண்டு வெடிப்புகளும், நீரினால் பிரச்சனை மற்றும் கடல் சீற்றம் போன்றவற்றால் அழிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில நாட்களில் விமான விபத்து, போர் உருவாகும் சூழல் ஏற்படலாம். கடல்சார் போர் அச்சம் ஏற்படும். இன்னும் 1 மாத காலத்திற்கு நகை திருட்டு போக வாய்ப்பு அதிகம் உண்டு. நகை அடமானம் வைத்திருந்தால் திருப்புவதில் சிரமம் இருக்கும். இது மாதிரியான சூழல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் வயதானவர்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். இன்று பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி, பள்ளத்தாக்கு, குப்பைமேடு, சுரங்கம், கசாப்பு கடைகள், மருத்துவமனை இப்படியாக சென்று வருவீர்கள். பணியில் இருப்பவர்களுக்கு பணியை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும். பெண்கள் உங்களுக்கு குடும்ப உறவில் சிக்கல் உண்டாகும். இன்று தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் தவணை முடிந்து உங்கள் மகளுக்கு நகை வாங்குவீர்கள் என்று மகிழ்ச்சிதான். இன்று மகள் வசந்தி, ரம்யா, திருப்பதி, ஸ்ரீவித்யா, திருமகள், மோகனசுந்தரம், அம்சவேணி, ராஜசேகர், கோதாண்டம், சரத்குமார், ராமலிங்கம், கணபதி, குழந்தைவேல், தண்டபாணி, வெங்கட், பாலசுப்பிரமணி, எழில்குமரன், வடிவேல் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் எலுமிச்சை சாதம், புளியோதரை, கீரை, நெல்லிக்காய், ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.